எல்லாம் உள்ள இறைவன் விநாயகப்பெருமான் வணங்குகிறேன். அகத்தியர் சித்திரை வணங்கி அருள்வாக்கு ஜோதிட பதிவை தொடர்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான சுபகரமாகிய குரு பகவான் 1/5/2024 அன்று மேசராசியிலிருந்து ரிஷிவராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அங்கே ஒரு வருட காலம் சஞ்சாரம் செய்வார். அந்த காலகட்டத்தில் மேசராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பு பலன்களை வாரி வழங்குவார் என்று இந்த பதிவிலே பார்ப்போம். அசுவனி 1 முதல் 4 பாதங்கள், பரணி 1 முதல் 4 பாதங்கள், கிருத்திகை 1ஆம் பாதம் முடிய செவ்வாய் பகவானை ஆதிக்கமாக கொண்ட மேசராசி புத்திசாலித்தனம், சாமர்த்தியம், தைரியம், திறமை இவைகளையெல்லாம் ஒருங்கி அமையப்பெற்ற மேசராசி நேயர்களே, கடந்த காலத்தில் உங்கள் மேசராசியிலே ஜென்மத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது நாட்டை ஆள வேண்டிய ராமர் காற்றுக்கு வனவாசம் சென்றக்கூடிய நிலை சூழ்நிலை ஏற்பட்டது. அது அந்த காலம் ராமாயண காலம். இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் யுகங்கள் ஆண்டுகள் பல மறைந்தாலும் ஓடினாலும் இந்த கிரகங்களுடைய குணங்கள் மாறாது. ஆகவே இந்த குருபெயர்ச்சியில் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மனஸ்தாபம், ஈகோ பிரச்சனை, இதனால் ஒரு சில குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிந்து செல்லக்கூடிய நிலையெல்லாம் உருவாகிருக்கும். இந்த ஜென்மத்தில் குறி இருக்கும்போது அதன் காரணமாக உறவினரிடம் மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். தொழிலில் வியாபார நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். கடன் தொல்லை, கைமாத்து, கடன் வாங்கி குடும்ப செலவுகளை ஈடுகட்ட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உருவாகியிருக்கும். அந்த கடனை கட்ட முடியாமல் ஒரு சிலர் தங்க நகைகளை விற்பதற்கும் அடமான வைப்பும் சமாளிச்சிருப்பீங்க. இதெல்லாம் மேசராசிக்காரர் உங்களுக்கு நடந்திருக்கும். ஒரு சிலர் ஊரை விட்டு வேறு ஊருக்கு குடிபெயர்ப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றமாக ஏற்பட்டிருக்கும். சிறு வியாபாரிகள் முதல் பெரும் முதலீட்டாளர் வரை, அதாவது காய்கறி கடைக்காரங்கள்லேருந்து மளிகை ஜாமான் நடத்துகிறவங்க எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கோம். மந்த நிலையை உருவாக்கியிருக்கோம். இதெல்லாம் வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி வரை நடக்கும். 1ஆம் தேதிக்கு பிறகு இந்த சோதனை கட்டம் முடிந்தது. சாதனை புரியும் நேரம் வந்துவிட்டது. முடிந்தது சோகம், எழுந்தது யோகம். உங்கள் மேசராசிக்கு குரு பகவான் 2லே வரும்போது நீங்கள் எழுந்தையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறீர்கள். அதற்கு ஒரு ஜோதிட பாடல், 2லே குருவரில் திரண்டிடும் பெருநிதி, அதாவது பணம் அதிக அளவிலே கிடைக்கும். பணம் பல வழிகளிலே உங்கள் பெட்டியை நிரப்பும். பண கஷ்டம் நீங்கும். குரு தனக்காரன் அல்லவா, தனாதிபதி. இந்த குருவானவர் உங்களுக்கு 2ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது இந்த குரு உங்கள் மேசராசிக்கு 9ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதி, 9ஆம் வீட்டுக்கு பாகிஸ்தான் அதிபதி, 12ஆம் வீட்டுக்கு அயனசைன போகம், வெளிநாடு யோகம், இதுக்கு அதிபதியானவர் 2ஆம் வீட்டிலேயே அமைந்திருக்கிறார். அதனால் பெண்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையும். பொருளாதார ரீதியாக உயர்த்தும். ஓகோன்னு உங்களை உயர்த்தப் போகிறது. பெண்கள் தங்க நகைகளாக வாங்க போகிறீங்க. வைரம், வைடூரியம் இவைகளை வாங்கி சேர்க்க போகிறீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டமாட போகுது. ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சொத்து பிரிவினை ஏற்பட்டு அதன் மூலம் பணம் வரும். கொடுத்த கடனை திருப்பி வரக்கூடிய நிலை இந்த குரு பயிற்சி செய்யும். சீட்டு போட்ட பணம் சேரும். இப்படி பணம் பல வயது சேரும். கோடீஸ்வர நிலைக்கு உயர்த்தும். மேசராசிக்கு நண்பர்களே, கேட்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இன்னும் கேளுங்க. குரு பகவான் 2லே வருவதை பற்றி காலக்கணிதம் என்ற ஜோதிட நூல் சொல்லுகிறது. பொன்னவன் 2ல் வந்தால் பொசிங்கிடும் துன்பம் வெல்லாம். மன்னவன் போல் வாழும் மகாத்தான வாழ்வு சேரும். கன்னியர் காளையருக்கு கல்யாண யோகம் கூடும். அந்நிய தேசம் செல்ல அற்புத வாய்ப்பு கிட்டும் என்று மிக தெளிவாக அந்த காலக்கணிதத்திலே எழுதி வைத்துள்ளார்கள். இந்த பாடலை ஒரு முறைக்கு 2 முறை கேட்டால் உங்களுக்கு அர்த்தம் புரியும். அதை கருத்துக்களை சொல்லி கொண்டிருந்தால் பதிவு நீண்டிவிடும். ஆகவே இப்போ தற்போதைய வாழ்க்கை சூழலை உங்களுக்கு
தவித்த வாய்க்கு தண்ணி கிடைச்ச மாதிரி இந்த குருபெயர்ச்சி அருமையான காலமாக வரப்போகிறது. இதுவரை நீங்கள் எது நடந்தால் நல்லது என்று நினைத்தீர்களோ அதெல்லாம் இந்த குருபெயர்ச்சியிலே நடக்கப் போகிறது. ஒரு சிலருக்கு உடனடியாக நடக்கலாம், ஒரு சிலருக்கு காலதாமதம் ஆகலாம். தனம் என்ற பணம் சேரத்துக்கு பல வகையில் சேரும். ஏன்னா 9ஆம் வீட்டில் கூடிய அந்த பாக்கியவாசனில் தகப்பன் மூலியமாக வரும், அதில் பாட்டனார் சொத்து பிள்ளைகள் மூலமாக வரும், பிள்ளைகள் வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலையும் வேலைக்கு போகிறாங்க இல்லையா, அவங்க மூலம் பணம் வரும். இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த குருபெயர்ச்சி உருவாக்கும். அதே போல் இளைஞர்களுக்கு இந்த நீட் எக்ஸாமு, கேட் எக்ஸாமு, விஏ எக்ஸாமு, குரூப் 1, குரூப் 4, ரயில்வே, காவல்துறை, சிறப்பு சிஆர்பி, இதெல்லாம் இந்த இபி எல்லா தேர்வுகளும் இந்த குருபெயர்ச்சியில் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தேர்வில் வெற்றி பெறுவீங்க. நல்ல அருமையான ஒரு ஜாப் கிடைக்கும், தனியார் துறையிலையும் கிடைக்கும், அரசு துறையிலையும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த குருபெயர்ச்சி உங்களுக்கு அருமையான குருபெயர்ச்சியாக இருக்கும். அதனால் தேர்வு எழுதுவதற்கு நீங்கள் தயாராகுங்க. அதாவது 10 தேர்வு எழுதினாலும் இதெல்லாம் ஒன்று கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவோம். அதாவது எத்தனை கதவுகள் சாத்தினாலும் கண்டிப்பாக இறைவன் ஒரு கதவை திறப்பான் என்பதுதான் நீதி. அதுபோல் நீங்கள் தேர்வு எழுதுவதை தவறவிடாமல் கண்டிப்பாக எழுதுங்க. அதே போல் மாணவர்களுக்கு நீங்கள் பிஹெச்டி, அக்ரி, இன்ஜினியரு இந்த மாதிரி பட்டம் பெறுவதற்கு வெளிநாடு செல்லக்கூடியதாக உண்டு. அதே மாதிரி இளைஞர்களும் வெளிநாடு திரைக்கடல் ஓடியும் திரவியும் சேர்ப்பீங்க, பணம் சம்பாதிப்பீங்க. அந்தளவுக்கு இந்த குருபெயர்ச்சி உங்களுக்கு செய்யும். அதே மாதிரி வியாபார நண்பர்கள் கடல் கடந்து வாணிபம் செய்வீங்க, மிக சிறப்பாக இருக்கும். எல்லா தொழிலும் சிறு தொழிலிருந்து பெருதொழில் வியாபாரிகள் வரைக்கும் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கும். பணம் கல்லாப்பட்டியை நிரப்பும். அதே போல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும், திருமணம் நடக்கும், சீமந்தம் நடக்கும், குழந்தை பேர் கிடைக்கும், எல்லாமே காது குத்து இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். இந்த குருபெயர்ச்சி ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு நிலம் மனை வாங்கி போடுவீங்க, ஒரு சிலர் வண்டி வாகனம் வாங்குவீங்க. இதெல்லாமே இந்த குருபெயர்ச்சி காலத்தில் நடக்கும். இன்னும் சிலர் பேர் சொந்த வீடு இல்லாதவங்க சொந்த வீடு கட்டி குடிப்போவீங்க. இது உங்களுடைய இந்த குருபெயர்ச்சி அருமையான பணத்தை கொடுத்து கோடீஸ்வரனாக்கும், மன்னர் போல் வாழ்க்கையை கொடுக்கும். அதே நேரத்தில் உங்கள் சுய ஜாதகத்திலையும் இந்த குரு பகவான் நல்ல ஆட்சி உச்சி நிலையில் இருக்கும்போது இந்த நிலையெல்லாம் உண்டாக்கும். நீங்கள் கோடீஸ்வரனாகக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். பொதுவாக மேசராசி நண்பர்கள் இந்த குருபெயர்ச்சி காலத்திலே அவரவர் குலதெய்வ கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாங்கள். அதோடு உங்கள் ராசி அதிபதி தெய்வம் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை பாலாபிஷேகம் அல்லது தேனாபிஷேகம் செய்து வாருங்கள். உங்கள் 2ஆம் வீட்டுக்கு குரு, அந்த குருவுக்கு வீடு கொடுத்த கிரகம் சுக்கிர பகவான், அந்த சுக்கிர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செய்யுங்க. அதே நேரத்தில் அந்த 2ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் தெய்வம் மகாலட்சுமி, பணத்தை வாரி வழங்குவார், பணத்தை கொட்டக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி. அந்த அம்மாவுக்கு பூஜை செய்யுங்க. இந்த குருபெயர்ச்சி மிக சிறப்பாக உங்களை வாழ வைக்கும். மன்னர் போல் வாழ்க்கையை வாழ்வீங்க, ராஜயோக வாழ்க்கையை வாழ போகிறீங்க, கோடீஸ்வரனாக போகிறீங்க. இது அகத்தியருடைய அருள்வாக்கு ஜோதிடம். அகத்திய சித்தர் அருள் புரிவார். நன்றி, வணக்கம்.